கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் மனதார் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு, அபிஷேகம், வரங்கள், ஞானங்கள் எல்லாவற்றையும் இயேசு தருவார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள். இந்த நாளிலே நீங்கள் வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் உங்களை கண்டிப்பாக அர்ப்பணிக்கணும். வேத வாசிப்பும் ஜெபமும் இல்லைன்னா அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா அற்புதங்களை செய்வார், கண்டிப்பாக செய்வார். இந்த நாளிலே உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட்லேயே அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். ஏசப்பா அற்புதம் செய்வார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:15. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டன. மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டன. மறைவாய் வைத்த வலை. வேடன் பறவைகளுக்கு கண்ணி வைப்பான், வலை விரிப்பான். அந்த வலையை விரிச்சிட்டு அதில் என்ன பண்ணுவான் தெரியுமா? அதுக்கு சாப்பாடு, ஏதாவது தீனியை கொண்டு போடுவான். இந்த பறவைகள் தெரியாமல் அதில் போய் சாப்பிட போவோம். அந்த வலையில் அகப்பட்டுரும். அதோடைய ஜீவன் போயிடும். அதை அப்படியே அழிச்சிருவாங்க. அதுதான் பாருங்கள். ஆனால் இந்த உலகத்தில் அதே போல் நமக்கும் வலைகளை வைக்கிறாங்களாம். நம்மை அழிப்பதற்கு வலைகளை வைக்கிறாங்க. மனிதனும் வைக்கிறான், சாத்தானும் வைக்கிறான். ஆனால் அந்த வலையில் நம்ம அகப்படாமல், அந்த வலையில் யார் அந்த வலையை வச்சாங்களோ அவங்களே அகப்படுவாங்களாம். பார்த்தீங்களா? வேடன் பறவைகளுக்கு வலை போடும்போது பறவைகள் அந்த வலையில் அகப்படாமல் வேடனே அதில் அகப்பட்டா எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். அதைத்தான் கர்த்தர் செய்கிறார். உங்களுக்கு மறைவாக வைத்த வலைகள் உண்டு, மறைவாக வைத்த கண்ணிகள் உண்டு. அதில் ஒன்றும் நீங்கள் சிக்க மாட்டீங்க. யார் வச்சாங்களோ அவங்க தான் சிக்க போகிறாங்க. நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின ஜீவ வார்த்தைக்கு நன்றி. எங்களுடைய கண்களுக்கு முன்பாக எங்கள் கண்கள் தெரியாதபடியே அநேகர் மறைவான வலைகளை, கண்ணிகளை வைப்பார்கள். அதில் யாரும் சிக்காதபடி காத்துக்கொள்ளும். அவர்கள் வைக்கிற வலையிலே அவர்கள்தான் சிக்குவார்கள் என்று, மாட்டிக்கொள்வார்கள் என்று நீர் தெளிவாய் பேசியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வியாதியஸ்தர்களுக்காக உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். அநேகர் சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போது அடியனோடு இணைந்து ஜெபிக்கிறதுல யார் வியாதிப்பட்டு இருக்காங்களோ அவங்க வியாதி முற்றிலும் சுகமடையட்டும். கொடிய நோய்கள் விலகட்டும். இரவு தூக்கம் வராதவங்க உண்டு. வேதனையோடு வலியினால் துடிக்கிறவங்க உண்டு. ஏன் இந்த பூமியில நீ வாழணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க உண்டு. அவங்களெல்லாம் சுகமாக்குங்க. இது பிறநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமணாளை காண்கிற அனைத்து குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். கமாண்டில் ஜெபக்குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.